ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி இருக்கு. கண்டிப்பா வந்து இது நோ கான்டெக்ஸ்ட் சிச்சுவேஷன பத்தி தான் சொல்லிட்டுருக்கு. ஆனா இது வந்து உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஷெக் வித் த ஸ்டார்ஸ் சேனலுக்கு உங்களோட அன்போட வரவேற்கிறேன். ரொம்ப டல் லைட்ல தான் நான் இத ரெக்கார்ட் பண்றேன். எனக்கு இந்த காஸி ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இந்த கேண்டிலோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில். இது வந்து 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ரொம்ப பெரிய துரோகம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க காதல்ல. ஆனா வந்து இங்க பார்த்தீங்கன்னா இது 5 ஆஃப் கப்ஸ். யூசுவலா பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸ்ல இந்த 3 கப் தான் முன்னாடி இருக்கும். இந்த 2 கப் பின்னாடி இருக்கும். இந்த 5 ஆஃப் கப்ஸ் இந்த கார்ட்ல இந்த டெக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்கள என்னதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, என்னதான் உங்களுக்கு வந்து வேற டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க துரோகமே பண்ணியிருந்தாலும், இப்போ அவங்க அது ரொம்ப 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 நொந்து போயிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புறதும். அடுத்தது வந்து உங்ககிட்ட எப்படியாவது பேச முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்க தான் அவங்க வாழ்க்கையோட வெற்றி. உங்களோட இருக்கிறது தான் அவங்களோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க. செலிப்ரேட். உங்களோட சேர்ந்து வாழ்க்கையை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி தான். நீங்க ஃபெமினனா இருக்கலாம், மாஸ்குலினா இருக்கலாம். உங்கள அவங்க இப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு வெற்றியோட சின்னமா, வெற்றியோட அறிகுறியா தான் பார்க்குறாங்க. உங்க கூட இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து எப்பவுமே வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தோல்வியை நோக்கி போனதே கிடையாது. இது வந்து 6 ஆஃப் வான்ஸ். நீங்க வந்து போராடி முன்னாடி வர ஜீவன் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் நீங்கள் வேணுங்கிற விஷயத்த வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அடையிற வந்து ஒரு எனர்ஜி இருக்க ஒரு ஜீவன் அந்த மாதிரி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. உங்களோட இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வெற்றி 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 தான். ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் துரோகம், உங்களை இது 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ், அதாவது உங்களை மிஸ் பண்ணுறது வந்து படிப்படியாக ஜாஸ்தி ஆகிட்டே போகுதே தவிர பின்னாடி போகலை. உங்களை நிச்சயமாக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக அவங்க உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இந்த காதலில் ஒரு துரோகம் நிச்சயமாக நடந்திருக்கு. ஏன்னா இது 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. Tensions and miscommunication may leave you feeling isolated. Reflect on your approach and seek to rebuild trust. Sometimes walking away is the best path to peace. Choose your battles wisely. எஸ்பெஷலி ஃபெமினன் எனர்ஜி. இது ஃபெமினன் எனர்ஜி தான், ஃபெமினன் மேஸ்குலின்னு கிடையாது. ஸோ ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் யார் இருக்கீங்களோ உங்களோட கைடன்ஸ் என்ன முக்கியமாக அப்படின்னா, துரோகம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் சண்டை போட்டு அவங்களுக்கு புரிய வச்சு இந்த காதலை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறத விட புத்திசாலித்தனமான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கிங் அவே. துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரும் தெரியாமல் துரோகம் பண்ண போகிறதில்ல. யாரும் சின்ன குழந்தைங்களும் இல்லை, இல்லை யாரும் கை குழந்தைங்களும் கிடையாது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துரோகம் அப்படின்னு நடந்துருச்சுன்னா, அதுவும் காதலில் துரோகம் பண்ணுறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளால துரோகம் பண்ண முடியுது அப்படின்னா அதை விட கீழ்த்தரமான வேலை வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு துரோகம் பண்ணுறது வேற, முதுகில் குத்துற விஷயங்கள் வேற. நான் நேசிக்கிறேன் என்னோட ஜீவனோட மறுபாதி அப்படின்னு சொல்கிற ஒரு ஜீவனை ஒரு துரோகமான சூழ்நிலைக்கு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும், பச்சாதாபமே இல்லாமல் அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா அந்த காதலும் உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஜீவனும் உங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட கர்மா இப்போ அவங்க அனுபவிச்சுட்டே இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு இப்போ இதுதான் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பெரிய துரோகம் உங்களுக்கு பண்ணிட்டாங்க, அதனால தான் நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னு அவங்களுக்கும் தெரியுது. ஆனால் திரும்ப வர ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். ஏன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த பழைய நாட்கள், பழைய நினைவுகள், பழைய கொண்டாட்டங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களோட இருக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட இருந்த நேரங்கள், தருணங்கள் இல்லைன்னா உங்களோட இருக்க போகிற வாழ்க்கை ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப பப்ளி, உங்ககிட்ட வந்து கள்ளம் இல்லை, கபடம் இல்லை. நீங்கள் துரோகம் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அமைதி ஆயிட்டீங்களே தவிர அங்கே நீங்கள் எதுவுமே பண்ணலை. யூ ஜஸ்ட் வாக்ட் அவே. ஏன்னா அங்கே பேசுறதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. மேபி இது கடைசி தருணத்தில் உங்களுக்கு நடந்த துரோகமாக கூட இருக்கலாம். கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முதுகில் குத்தின ஒரு சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ இப்போ இந்த பர்சனோட வாழ்க்கையில் தனிமை 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 மட்டும்தான் இருக்குது. இப்போ தேர்ட் பார்ட்டிலாம் அவங்களுக்கு ருசிக்கலை. இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 கப்பையும் 2 சைடு வச்சுட்டு உங்களோட நினைவுகள், அப்புறம் வந்து உங்களோட வாழ போகிற வாழ்க்கையோட கனவுகள் ரெண்டும் தான் அவங்க வாழ்க்கையில் மிச்சம் இருக்குது. தேர்ட் பார்ட்டியெல்லாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு சுரத்தே இல்லை. நீங்கள் இருந்தபோது உங்களுக்கு பண்ண துரோகம், உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போ அவங்க வாழ்க்கையில் இல்லை. தேர்ட் பார்ட்டிஸ்லாம் அவங்க மேலே வந்து விழலாம். ஆனால் அவங்களோட நினைவுகள் ஃபுல்லாக உங்களை தான் சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு பேரடியாக இருக்குது. நீங்கள் திரும்பி வரல. நீங்கள் ஒரு வேக்யூமை க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த வேக்யூம் வந்து யாராலையும் ஃபில் பண்ண, எத்தனை தேர்ட் பார்ட்டி, எத்தனை பார்ட்டி, எத்தனை பேர்த்தோட போகிறது, நோ, நத்திங் இஸ் மீனிங், நத்திங் இஸ் மேக்கிங் சென்ஸ். எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அதுதான் இப்போ அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். உங்ககிட்ட திரும்பி வரதான் அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களை வந்து ரொம்ப சீக்கிரமாக
உங்களோட கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா இந்த வெற்றிங்கிறது அவங்க கை நழுவி போகும். இந்த செலிப்ரேஷன்ங்கிறது வந்து அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வாக் அவே பண்ணிட்டீங்க. பிளானிங் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஃப்யூச்சரை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. யார் ஏமாற்றப்பட்டீங்களோ அவங்க உங்கள் வாழ்க்கையை செக்யூர் பண்ணிட்டீங்க. அதாவது செக்யூர்னா உங்கள் வாழ்க்கையை வேற யாரோட தொந்தரவும் இல்லாமல் ஒரு அழகான சின்ன உலகமாக சுருக்கிக்கிட்டீங்க. மேபி நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கீங்க. சோலோ சோலோ சோல். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து சாலிட்யூட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு துரோகம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா நான் கற்றுக்கிட்டேன்டா சாமி, இதுக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய பாடம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பட்டு தெளிஞ்ச ஒரு ஞானியோட மனநிலைமையில் இருக்கீங்கன்னா இங்கே 3 of Wands உங்களோட ஃப்யூச்சர், உங்களோட கோல்ஸ், உங்களோட உலகம். இப்போ இங்கே காதல் இருக்கா அவங்க உலகத்தில் அப்படின்னா நோ. பிளானிங் த ஃப்யூச்சர். நீங்கள் ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, ஒரு வெற்றியை கொண்டாட போகிறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் காத்துட்ருக்கல, ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃப்யூச்சரில் இப்படி ஒரு காதலும் ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களோட ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போகிறது, எப்படி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் முன்னாடி போகிறது, இது ஃபுல்லாக உங்கள் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது. நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. உங்கள் உலகம் சுருங்க சுருங்க நீங்கள் என்ன சொல்கிறது டிவைனோட ஈஸியாக கனெக்ட் ஆகுறீங்க. அது உங்களுக்கு மேபி அதுதான் உங்களோட வாழ்க்கை பாதை அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், காதல் எல்லாமே காத்துட்டுருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது ஹை ப்ரீஸ்டஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ரொம்ப தைரியமாக நீங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. ஐ நோ அப்படின்னு ரகுவர மாதிரி டயலாக் அடிச்சுட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. நான் சொல்லலை 4 of Swords எனர்ஜி அதுதான் இங்கே பாட்டம் டெக்கில் யூ ஆர் டேக்கிங் ரெஸ்ட். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் பண்ண போராட்டங்கள் வந்து சாதாரண போராட்டம் இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் வாழ்க்கையில் கோத்ரூ பண்ண போராட்டம் வந்து பெரிய பெரிய போராட்டம். பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ நீட் ரெஸ்ட். உங்களுக்கு இப்போ தேவை ரெஸ்ட் மட்டும்தான். திரும்ப போய் எந்த போராட்டத்துலேயும் நீங்கள் கலந்துக்கணும் இல்லைன்னா யாருக்காக போராடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோடது உங்களை தேடி வரும். நீங்கள் இந்த போராட்டத்தில் மேபி ஒரு சிலரோட கவனம் உங்கள் மேலே இருக்கிறது கவனிக்காமல் இருக்கலாம். இல்லைனா அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் சம்ஹவ் உங்களுக்கு தெரியும் 10 of Swords. ஓ மை காட், பெரிய துரோகம் நடந்திருக்கு. 10 of Swords பாட்டம் டெக். உங்களை யார் பச்சையாக துரோகம் பண்ணியிருக்காங்க, பெரிய துரோகம். இந்த பர்சன் உங்களுக்கு பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இட்ஸ் லைக் உங்களை டெத் முடிச்சிட்டிங்க. இது வந்து அவங்களோட கர்மா. இதில் வந்து நீங்கள் போய் தலையிடாதீங்க. உங்களுக்கு ஓ மை காட், இங்கே பாருங்கள். உங்கள் மேலே வந்து கொடூரமான ஆளுக்கு கூட இறக்கம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை. இந்த மாதிரி தான் நீங்கள் நீங்கள் வந்து இந்த இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு டெவில் எனர்ஜி. நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி. உங்கள் கையில் ஒரு ஆப்பிள் இருக்குது, ஓகே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கொடுக்குற அந்த குணம் இருக்க ஒரு ஜீவன் தான். ஆனால் இது வந்து டெவில்னு உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, சீரியல் கில்லர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிங்க. நீங்கள் அங்கே கொண்டு போய் ஆப்பிளை கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்களை வந்து நல்லா முதுகில் இல்லை உங்களோட இதயத்தையே சுக்கல் சுக்கலாக உடைச்சாச்சு. அந்த குழந்தைகிட்ட போய் மிரட்டினா அந்த குழந்தைய கொன்னா என்ன பிரயோஜனம்? அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் சாதாரணமாக இந்த வலியை எடுத்துக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கைகள் வந்து ஒரு புது பூ மேலே பட்டிருக்கு. ஸோ இந்த வலி வந்து உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மேபி இது ஒரு கர்மா நீங்கள் கழிச்சிருக்கீங்கன்னு நினைக்கலாம். இல்லைனா வந்து ஒரு உண்மையான இதயத்துக்கு நடந்த துரோகம். இதுக்கு அவங்க இதுக்கான கர்மாவை இந்த பர்சன் நிச்சயமாக அனுபவிப்பாங்க. என்ன சொல்லுது, நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கொடூரமான மரணம் கூட நீங்கள் கோத்ரூ பண்ண இந்த பேட்டில் பார்த்தா உங்கள் மேலே இறக்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான துரோகம் உங்களுக்கு நடந்திருக்கு. இது வந்து 7 of Swords எனர்ஜி. 9 of Swords. 9 of Swords. ஓ மை காட், நீங்கள் வேறு லெவல் ஆஃப் பெயின் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க. யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 5 of Swords again இதே எனர்ஜி தான். ஒரு காமிக் எனர்ஜி உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரபஞ்சம் வந்து இதுலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கும். யாரோ ஒருத்தங்க சீக்ரெட்டாக அதை பார்த்துட்ருக்காங்க. 1 2 3 4 5 5 of Swords. உங்களை யாரோ பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கீங்க, உங்களோட தலை மேலே கத்தி இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஒரு ஜீவன் அதை பார்த்துட்ருக்காங்க. மேபி சீக்ரெட் லைக் டிடெக்டிவ். இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்துட்ருக்காங்க. இந்த இந்த பர்சன் கிட்டேருந்து நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவாங்க. 2 of Pentacles and 6 of Pentacles. பேலன்ஸ், லைஃப்பில் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சன்.
இல்லைன்னா உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் உங்கள் கையில் வந்து நாலேஜ் நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் இன்ஃபினிட்டி சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அப்படி 10 மாறும். இட்ஸ் லைக் மைடாஸ் டச். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி, இந்த குழந்தை தான் இங்கே ஆப்பிள் கொடுத்த குழந்தை அடி வாங்கிட்டு இப்போ திரும்ப புதுசாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் குணம் மாறலை, அப்படியே தான் இருக்கீங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத. நீ இந்த 2 of Pentacles அந்த பேலன்ஸ், நீ அதில் ஃபோக்கஸ் பண்ண, உன்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ண, இல்லைனா வந்து பிளான், ஃப்யூச்சரை பாருங்கள், ஃப்யூச்சரை நோக்கி போங்க அப்படின்றாங்க. ஓ மை காட். ஃப்யூச்சரை நோக்கி போகும்போது உங்களுக்கு தானாக எல்லாமே மாறும். இது வந்து ஃபைனல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 6 of Pentacles. நீங்கள் எதை இழந்தீங்களோ அது திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரும். இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். மேபி நீங்கள் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அது வந்து காமிக் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து அது வந்து இட்ஸ் லைக் அன்ரெக்வைட்டடில் உங்களுக்கு தேவையில்லாத காதலாக இருக்கலாம். எல்லாமே நன்மைக்கு தான். ஸோ நீங்கள் வந்து சரியான பாதையில் தான் இருக்கீங்க. உங்கள் பாஸ்ட் பர்சன் இல்லைனா எக்ஸ் யார் எனர்ஜி இருக்காங்களோ அவங்க ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காமிக் எனர்ஜி உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் டோன்ட் வரி, உங்களுக்கு உதவி வந்துட்டே இருக்கு. ஜெய் சாராம். காட் பிளஸ் யூ. ஓ மை காட்.